ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா ட்ராவல் விலாக் தாங்க. ஸோ இந்த விலாகில் என்ன சடனாக நடந்துச்சுன்றதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ என்ன ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா ஏர் அரேபியா, என்ன ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ஷார்ஜா. ஸோ வாங்க இந்த ஃப்ளைட் டிலேவால் என்ன பிரச்சனைன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் யுகாண்டாலேருந்து ஷார்ஜா போனோம். அப்புறம் ஷார்ஜாலேருந்து நம்ம சென்னை ஏர்போர்ட் போய் ஆகணும். ஸோ அதனால் நாங்கள் யுகாண்டாலேருந்து ஷார்ஜாவுக்கு போக்குள்ள தான் இவ்வளோ பிரச்சனையும் 20 மினிட்ஸ் லேட்டு. ஃப்ளைட்டில் பிரச்சனைன்னு சொல்லியிருந்தாங்க, சம் ப்ராப்ளம். ஸோ இட்ஸ் ஓகே, நம்ம மேலே போய் டைமை கீப்பப் பண்ணிடலாம், போய் பிடிச்சிடலாம், உடனே உங்களுக்கு கிடைச்சிரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அந்த நம்பிக்கையிலையும் போயிருந்தோம். Safety instructions can be found on the safety card located in your seat pocket. Please read it before taking. ஸோ சின்ன ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க. ஃப்ளைட்டை எடுக்கக்குள்ள சரியாயிடுச்சு, போகலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ளைட் எடுத்தாங்க. 10 மினிட்ஸ் லேட் எங்களுக்கு. அப்போவே பார்த்திங்கன்னா 2:20க்கு ஃப்ளைட் எடுக்கணும். பட் எடுத்தது என்னமோ 2:30 ஆகிடுச்சு சார். ஸோ அதோட அங்கே பசங்க ஃப்ளையாக இருக்குது, போயிட்டே இருந்தோம். சீக்கிரமாக நம்ம போய்டுவோம், ஃபாஸ்ட்டாக போய்டுவோம். நீங்கள் டிரான்சாக்ஷன் ஃப்ளைட்டை பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் அன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண ஃப்ளைட்டில் லாஸ்ட் வீக்கில். ஸோ ஓகே அப்படின்ட்டு இருந்தோம். சரி போயிட்டே இருந்துச்சு ஃப்ளைட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இறங்கக்குள்ளே என்ன ஆச்சுன்னா க்ளவுடு அதிகமாக இருந்ததுங்க. அதாவது ஸ்மோக்கின்னு சொல்கிறாங்க அவங்க, அதான் க்ளவுட்ஸு ஸ்மோக்கி. அந்த ஸ்மோக் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. ஸோ அது இறங்கக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த க்ளவுட்ஸ் இருக்கும்ல, அது மேகம் கலைய ஆரம்பிச்சிச்சு. ஸ்மோக் அவங்களுக்கு இறக்கிறதுக்குள்ளே ப்ராப்ளம். இதான் நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் என் லைஃப்லேயே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். நான் இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன், பட் இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. இத்தனை வருஷம் நான் பசங்களோட போயிருக்கேன், வந்திருக்கேன், எங்கள் ஹஸ்பண்ட் கூடலாம் போயிருக்கேன். இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தா ஜன்னலில் அப்படியே பிரேக் பிடிச்சி நிற்கிது இந்த ஃப்ளைட்டு. என்னடா இது மூவ் ஆகலையேன்னு நானும் பார்க்குறேன். அப்புறம் கொண்டாச்சுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் மூவ் பண்ணுது. அது எடுக்கலான்றதுக்காட்டி பேக் உள்ள வந்தது ஃபோனு, அது எடுக்கிறதுக்காட்டி அவர் எடுத்துட்டார் ஃப்ளைட்டை. ஸோ பார்த்தீங்கன்னா அது மூவே ஆகலை அந்த ஃப்ளைட்டு. அப்போ தான் நான் யோசித்தேன், இது என்னடா அது பிரேக் பிடிச்சி நிற்கிது போல் அந்த மாதிரி இருந்துச்சு. இதை பாருங்கள், இதில் தெரியும் பாருங்கள் க்ளவுடு எந்த அளவு இருக்குது பாருங்கள். அப்புறம் எப்படி அவங்களுக்கு அது பார்க்க முடியும்? ஸோ அதனாலே அன்றைக்கி ஃப்ளைட்டு டிலே. ஸோ எங்களுக்கு டிலே ஆச்சு. ஸோ உடனே என்ன பண்ணிட்டாங்க, அன்றைக்கி ஃப்ளைட்டே இல்லைன்ட்டாங்க. அன்றைக்கி நைட்டு 9:45க்கு தாங்க இறங்குச்சு. 9:41க்கே ஒரு ஃப்ளைட் எடுத்தாங்க சென்னைக்கு, ஷார்ஜாலேருந்து சென்னைக்கு. அந்த மாதிரி கூத்து கதையாகி போச்சு. அதுக்கப்புறம் இறங்கினா மறுநாள் ஃப்ளைட் இருக்குது, ஆனால் ஃபுல்லு. அதுக்கு மறுநாள் ஃப்ளைட் இருக்குது. நீங்கள் 2 நாள் நீங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம், நாங்கள் ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட்லாம் கொடுத்துருவோம், ரூம் கொடுத்துருவோன்றாங்க. இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சொல்லியிருந்தாங்கன்னா கோயம்புத்தூர், திருச்சி அந்த மாதிரி வேறு எங்கேயாச்சும் டெஸ்டினேஷனில் போய் நீங்கள் இறங்கிக்கிங்க.
அவங்க கனெக்ஷன் ஃப்ளைட் இருந்ததுன்னா, ஏர் அரேபியாவோட கனெக்டிங் இருந்ததுன்னா, ஸோ ஏர் அரேபியா கனெக்டிங் இருந்ததுன்னா நம்ம மணி எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டிய எக்ஸ்ட்ராவில் மணி பே பண்ண வேண்டியதில்லை. சப்போஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம பே பண்ணிவிட்டு அவங்க ரீஃபண்ட் லேட்டாக பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் எல்லாருக்கும் அலோகேட் பண்ணியிருந்த ரூம். ஆளுக்கு ஒரு ஆள்னா ஒரு ஆளுக்கு ஒரு ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு பெட்டு, ஒரு டேபிள், ஏசி, இதுதான். அவங்க ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க, டோக்கன் கொடுத்துருவாங்க. ஸோ அது வேணுன்ற அளவுக்கு அங்கே வேணுன்ற அளவில் அவன் கொடுக்குறது ஃப்ளைட்டில் என்ன சாப்பாடோ அதை தான் அவனும் கொடுக்குறான். அதே சாப்பாடு தான் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைமுக்கு நம்ம ஸ்டே பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டிலே ஆன ஃப்ளைட்னால். ஸோ ஐ ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். See you on next video. Bye. பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டே பார்த்தீங்கன்னா இது சாக்லேட்டு இது வாங்கிறது. ஸோ இந்த சாக்லேட்டு பக்கமாகவே ஹோட்டல் ரூம் இருக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு போகலாம், சாக்லேட் வாங்கலாம், இந்தியாவுக்கு போகல பசங்க இருக்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு சாக்லேட் வாங்க போகக்குள்ளே தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ அந்த இடம்தான் இது. ஓகே மக்களே. என்ன சாப்பாடுன்னு காட்டுறது. நம்ம பேங்க் வேலையுமா இந்தியாவுக்கு வந்திருந்தேன். கட்சியில் இப்படி மாட்டிக்கிட்டேன்னு ஒரே கடுப்பு. பட் பரவாயில்ல, தமிழ் மக்கள்லாம் இருந்தாங்க அங்கே.